புத்தளம் பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதியொருவரை கடத்தி கொலை செய்து அந்த வாகனத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புத்தளம் தில்லையடி ரத்மல்யாய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் ஒருவனே புத்தளம் போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று காலை புத்தளம் அடப்பனாவில்லு பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றிற்குள் ஆணொருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கமைய போலீசார் விசாரணை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது உயிரிழந்தவர் கடந்த 21ஆம் திகதி தனது முச்சக்கர வண்டியில் வாடகை பயணம் ஒன்றிற்காக சென்ற அப்துல் லத்தீப் என்ற 75 வயதுடையவர் என்பது கண்டறியப்பட்டது. சம்பவ தினத்தன்று இரவு 9:30 மணியளவில் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு வந்து அவரை வாடகை பயணத்திற்காக அழைத்து சென்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. முச்சக்கர வண்டியை கொள்ளையிடும் நோக்கில் சந்தேக நபர் சாரதியின் கழுத்துப் பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை கீழே தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை எடுத்துச் சென்றுள்ளார். பின்னர் புத்தளம் முல்லை வீடமைப்பு தொகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு அருகில் சந்தேக நபர் முச்சக்கர வண்டியை கைவிட்டு சென்றுள்ளதுடன் போலீசார் அந்த வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர். இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்பதும் பணம் மற்றும் முச்சக்கர வண்டியை கொள்ளையிடுவதற்காகவே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப் பொருள் பாவனை என்பது ஒரு தனிநபரை கெடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தையே வன்முறை களமாக மாற்றுகிறது. 16 வயது சிறுவன் ஒரு கொலையாளியாக மாறுவதற்கு பின்னால் இருக்கும் போதைப் பொருள் பின்னணி மிகவும் ஆபத்தானது. ஒரு கணம் செய்யும் தவறு ஒரு வாழ்நாள் சிறைவாசத்திற்கோ அல்லது அழிவிற்கோ வழிவகுக்கும். பெற்றோர்களே, சற்று சிந்தியுங்கள்.